ஜேம்ஸ் கனோட சூப்பர்மேன் படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆச்சு, படத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம சூப்பர்மேனாக நடித்த டேவிட் கான்ஸ்விட் அவரு சூப்பர்மேன் ரோலுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், சூப்பர்மேனை நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காரு. எல்லா ஆக்டருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், யூனிக்காக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை வச்சு அந்த சூப்பர்மேன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஹென்ரி கேவில், அப்புறம் கிறிஸ்டோபர் ரீவ், இவங்க எல்லாருமே இந்த சூப்பர்மேன் ரோலுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி டேவிடுமே சூப்பர்மேன் கேரக்டர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காரு, பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட வில்லனா நிக்கோலஸ் நடிச்சிருப்பாரு லெக்ஸ் லூத்தர் கேரக்டரில். லெக்ஸ் லூத்தர் கேரக்டர் நிக்கோலஸ் நல்லா நடிச்சு கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங். அவர் பார்த்தாலே இவன் ஒரு வில்லன் தான், அவன் ஒரு ஈவில்னஸ் இருக்கு அவன்கிட்ட அப்படின்றவளுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தினா இருக்கும். சூப்பர்மேனோட டாக் கிரிப்டோ, அதுக்கும் சூப்பர்மேனுக்குமே ஒரு சில பாண்டிங் நல்லாவே கனெக்ட் ஆச்சு எனக்கு. இது தொடர்ந்து இந்த படத்தோட விஷுவல் ஒரு ஸ்டன்னிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக பார்த்தினா சிஜி பண்ணியிருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸுமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பக்கம் வரும்போது இந்த படம் ஒரு சூப்பர்மேன் ஃபோக்கஸ்டாக பார்த்தினா கொண்டு போயிருப்பாங்க. அவரை சுற்றி தான் படத்தோட கதையை பார்த்தினா நகரும். பட் அந்த சூப்பர்மேனுக்கு பின்னாடி இருக்க அந்த கிளார்க் கென்ட் அவரை சுத்தமாக பார்த்தினா மறந்துட்டாங்க. அவருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸே பார்த்தினா கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்துட்டு போகிறாரு. படத்தில் ஹியூமர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு தான். பட் அந்த ஹியூமர்ஸை ஒரு சில இடங்களில் ஓவர் டூ பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலன்னா எமோஷனல் சீக்வன்சஸ் நிறைய இடங்களில் வரும். அந்த எமோஷனல் சீக்வன்சஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு காமெடியை வச்சு இந்த சிரிங்கடான்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்த்தினா வச்சுருப்பாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக தாண்டி ஓவர் டூ பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் கூட நம்ம ஃபீல் பண்ணி கனெக்ட் ஆகிறதுக்குள்ளே அடுத்த ஒரு காமெடி வந்து அந்த ஒரு சீக்வன்ஸே பார்த்தினா மறக்கடிச்சிடுறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஜேம்ஸ் கன் ஒரு நல்ல சூப்பர்மேன் மூவியை கொண்டு வந்திருக்காரு. டிசி யூனிவர்ஸோட ஆரம்பமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆரம்பமே நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற படங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இந்த படம் பார்த்தினா அமைஞ்சிருக்கு.